வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திற்கு நடைபெறும் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கு பொது சின்னமாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக தங்கள் கட்சிக்கு பொதுவான சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திற்கு நடைபெறும் பொதுத் தேர்தலில் போட்டியிட நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு பேட்டரி டார்ச் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. தேர்தல் சின்னத்திற்கான விதிமுறைகளின்படி மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கையில் குறைந்தது 5 விழுக்காடு இடங்களில் போட்டியிட்டால்தான் பொது சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணியில் குறைந்தது 12 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டால் மட்டுமே ஒதுக்கப்பட்ட பொது சின்னமாக பேட்டரி டார்ச் சின்னம் ஒதுக்கப்படும் என்பது தெளிவாகியுள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள மண்டல அறிவியல் மையம் பல கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் புதிய தளங்களில் எளிமையாக அறிவியலை கற்கும் வகையில் ராஜ்கோட் மண்டல அறிவியல் மையம் புது பொலிவுடன் விளங்குகிறது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் இந்த அறிவியல் மையத்திற்கு வந்து மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்து செல்கின்றனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பலோடா பஜார் என்னுமிடத்தில் உள்ள இரும்பாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த 5 பேரும் சிகிச்சைக்காக பிலாஸ்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பலோடா பஜார் மாவட்ட ஆட்சியர் தீபக் சோனி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலைஞர் உரிமை தொகை, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் கண்ட மனுக்களை பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். இந்நிகழ்வில் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, வட்டாட்சியர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு உழைப்பிற்கேற்ப மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரத்தூரில் உள்ள தனியார் மரப்பொருள் உற்பத்தி ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து ஒரகடகம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலாகினர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தாவேகா வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் நவீன் கலந்து கொண்டு உறுப்பினர்களிடையே தேர்தல் பணிகள் குறித்து உரையாற்றினார். இதில் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் இம்தியாஸ், ஒன்றிய நிர்வாகிகள் பாண்டியன், ரவிசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டாரஸ் லாரி திடீரென தீப்பற்றி எரிந்தது. அப்போது அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் லாரி முற்றிலுமாக எரிந்து சேதமானது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு முகாமை மேயர் ஜெகன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதையடுத்து முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் மீது தீர்வு கண்டு அதற்கான ஆணைகளை வழங்கினார். இதில் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா, துணை மேயர் ஜெனிட்டா, மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் இலவச மருத்துவ முகாமை மேயர் ஜெகன், ஆணையர் பிரியங்கா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முகாமில் கலந்து கொண்ட மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ரோட்டரி கிளப் தலைவர் பின்டோ வில்வராயர், செயலாளர் மகாலிங்கம், துணை செயலாளர் ஜோசப், பிராங்க்லின் ஆகியோர் உடன் இருந்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய சமூக நீதி கட்சி, அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை ஆகியவற்றின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்பின் அரசு பணிகளில் இடஒதுக்கீடு, சமுதாய பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனைந்தாள் சாலையில் சிற்றடையா நல்லூரைச் சேர்ந்த மக்கள் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் கிடைக்காததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னை அருகே நன்மங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில்
விளையாட்டு விழா நடைபெற்றது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி செயலாளர் அரசு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் தலைமை ஆசிரியர் பிரேமா, கன்னிகா பரமேஸ்வரி, ரேவதி உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் மகேந்திரன் ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன், நகரமன்ற தலைவர் மோகனவேல், ஒன்றிய செயலாளர்கள் சீனிவாசன், சங்கர், ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள நகைக்கடையை பணியாளர்கள் காலையில் திறந்தபோது உள்ளே பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து நகைக்கடை ஊழியர்கள் அலறியடித்து வெளியே ஓடி வந்தனர். இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தெரிவித்தனர். அந்த பாம்பு கழிவுநீர் செல்லும் குழாயின் உள்ளே சென்றதால் அதன் மீது பெட்ரோலை தெளித்து பாம்பை எளிதாக பிடித்தனர். மதுரை விமான நிலைய தடுப்பு சுவரில் இருந்து மங்கம்மாள் சாலை வரை அணுகு சாலை அமைத்து தர தமிழக அரசை கண்டித்து தலித் விடுதலை இயக்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு தலித் விடுதலை இயக்க தலைவர் கருப்பையா, காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெபக்கனி ஆகியோர் தலைமை வகித்தனர். மதுரை தெற்கு மண்டல துணை வட்டாட்சியர் கில்டா பேச்சு நடத்தி அணுகு சாலையை ஜேசிபி வாகனத்தின் உதவியுடன் சரி செய்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். மயிலாடுதுறையில் தனியார் கல்லூரி, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து காவல்துறை ஆகியவற்றின் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலர் கதிர்வேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலுதவி பயிற்றுனர் காமேஷ் பங்கேற்று உயிர்காக்கும் சிபிஆர் சிகிச்சை குறித்து செயல் விளக்கம் அளித்தார். மயிலாடுதுறையில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒருங்கிணைப்பாளர்கள் குபேந்திரன், இளையராஜா ஆகியோர் தலைமை வகித்தனர். ஓய்வூதியத்திற்காக ஊழியர்களிடம் ஊதியத்தில் 10 விழுக்காட்டை பிடிப்பதை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் அருகே இறச்சகுளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கலையரங்கம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் மாணவர்களுக்கும் ஆபத்து ஏற்படும் முன் அதை இடித்து அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் அரசு உயர்நிலைப் பள்ளியின் அருகே மின்கம்பம் எந்த நேரத்திலும் கீழே விழுந்து சாயும் நிலையில் உள்ளது. மின்மாற்றி முதல் கம்பம் வரை கொடிகள் படர்ந்து புதர் மண்டி காட்சியளிக்கிறது. ஆபத்தான முறையில் அமைந்துள்ள மின்கம்பத்தை அகற்றி புதிய மின்கம்பத்தை நாட்டவும், புதர்களை வெட்டி அகற்றவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து காவல்துறை ஆகியவற்றின் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் தலைக்கவசம் அணிய வேண்டும், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்று வலியுறுத்தும் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் செந்தில்குமார், தனபால், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சாக்குளுத்து மெட்டி சாலை அமைக்க வலியுறுத்தி பாண்டியர் குல வணிகர் சங்கத்தினர் தண்ணீர் அருந்தாமல் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்டவர்கள் பதாகைகளை கையில் ஏந்தி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த சாலை அமைந்தால் மொத்தம் 6 கிலோமீட்டர் தூரத்தில் கேரளத்திற்கு சென்றுவிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் கொங்கு கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடக்க விழாவில் பங்கேற்ற திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது ஜெயா என்கின்ற பெண் தன் காலில் அணிந்திருந்த செருப்பை கழற்றி வைரமுத்துக்கு வரவேற்பு அளித்த கூட்டத்தின் மீது வீசியுள்ளார். நல்வாய்ப்பாக செருப்பு வைரமுத்து மீது படாமல் தள்ளி விழுந்தது. விசாரணையில் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அடிக்கடி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதும் தெரியவந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள துவரங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை தலைமை ஆசிரியர் செல்லதுரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் மாணவிகள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள தச்சம்பட்டியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் நெற்களத்துடன் கூடிய கிடங்கு அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணி நடைபெற்று வருகிறது. இதனை அற்புதபுரம் ஊர் மக்கள் தடுத்துள்ளனர். இதை கண்டித்து
தச்சம்பட்டியைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சு நடத்தியதால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுக்கோட்டையில் திருக்கோகரணம், பெரிய தெரு, ராமலிங்க வீதி ஆகிய பகுதிகளுக்கு மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கவில்லை. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களுடன் திருச்சி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த மாநகராட்சி நிர்வாக அலுவலர் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் அனைவரும் கலைந்து சென்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் விழிஞம் துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது மீனுக்காக வீசிய வலையில் அபூர்வ நண்டு ஒன்று சிக்கியது. அந்த நண்டை மீனவர்கள் கரைக்கு எடுத்து வந்தனர். சுமார் 15 சென்டிமீட்டர் நீளமும் 900 கிராம் எடையும் ரனினா என்ற அறிவியல் பெயரும் கொண்ட இந்த நண்டு வெப்பமண்டல கடல் பகுதியில் அதிக அளவில் காணப்படும். ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஜப்பான் கடல் பகுதிகளில் அதிக அளவில் காணப்படும் என்றும் மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த நண்டை மற்ற நாடுகளில் உணவுக்காக பயன்படுத்தினாலும் கூட இந்தியாவில் உணவுக்காக பயன்படுத்தப்படுவதில்லை என்றும் கூறினார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடகிருஷ்ணன், துணைத் தலைவர் சவுந்தரபாண்டியன், மாவட்ட செயலாளர் பத்ம பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். வரையறுக்கப்பட்ட ஊதியம், ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். விழுப்புரம் அருகே உள்ள கெங்காரம்பாளையம் சுங்கச்சாவடியில் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் சுஜாதா தலைமையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரில் மது பாட்டில்கள் கடத்தி செல்வது தெரியவந்தது. இதையடுத்து சாராய பாட்டில்களை கடத்திய நாமக்கலைச் சேர்ந்த கார்த்திகேயன், செல்வராஜ் ஆகிய இருவரை கைது செய்தனர். 300 புதுச்சேரி சாராய பாட்டில்களையும் அதை கடத்த பயன்படுத்தப்பட்ட காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சனாதனத்திற்கு எதிராக துணை முதலமைச்சர் உதயநிதி பேசியதை உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளதாகவும் அதனால் உதயநிதி பதவி விலக வேண்டும் என்றும் தெரிவித்தார். திமுகவின் ஊதுகுழாயாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க வேண்டாம் என்றும் ஆட்சியை விட்டு திமுகவை விரட்ட வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வாசன், மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது பேசிய பியூஷ் கோயல், வாசன் தன்னுடைய 20 ஆண்டுகால நண்பர் என்றும் அவரை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். தாங்கள் இருவரும் மாநிலங்களவையில் இணைந்து பணியாற்றியது போல் எங்கேயும் செயல்படுவோம் என்று தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்கத்தகடு திருட்டு வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வலியுறுத்தி திருவனந்தபுரத்தில் கேரள சட்டமன்றத்திற்கு அருகில் காங்கிரஸ் இளைஞர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். 2ஆம் உலகப் போரில் 6 மணி நேரத்திலேயே ஜெர்மனியிடம் டென்மார்க் வீழ்ந்தது. தன்னையோ அல்லது கிரீன்லாந்தையோ பாதுகாக்க முடியாத அளவுக்கு முற்றிலும் தோல்வியை சந்தித்தது. அமெரிக்கா தான் கடமையாக நினைத்து தங்களுடைய படைகளை அனுப்பி கிரீன்லாந்தை மீட்டு டென்மார்க்கிற்கு ஒப்படைத்தது என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்கள் இல்லை என்றால் டென்மார்க் ஜெர்மனி அல்லது ஜப்பானியர்களுக்கும் அடிமையாக இருந்திருக்கும் என்றும் தாங்கள்தான் அதை மீட்டோம் என்றும் ஆனால் அவர்கள் தங்களிடமே நன்றி இல்லாமல் நடந்து கொள்வதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள ஆர்விப்பட்டியில் சூறாவளி மேட்டைச் சேர்ந்த பாண்டியனின் கறவை மாட்டை மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விட்டிருந்தனர். அந்த மாடு அருகில் இருந்த கிணற்றில் விழுந்தது. இதுகுறித்து திருப்பரங்குன்றம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கயிறு மற்றும் கம்புகளின் உதவியுடன் பசுமாட்டை பத்திரமாக மீட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் சென்னியூர் அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் மண்ணை வெட்டி அகற்றும் போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதில் பொக்லைன் இயந்திரத்துடன் நெடுங்மாங்காவைச் சேர்ந்த அனீஸ் என்பவர் மண்ணுக்குள் புதைந்து உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை நீதிபதி கணேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
முன்னதாக சீட் பெல்ட் அணிந்தவர்களுக்கு நீதிபதி கணேசன், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஹேமலதா, வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் புஷ்பா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். நாகர்கோவிலில் சாலை ஓரத்தில் லாரி நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் லாரி உரிமையாளர்கள் ஜான்சன் மீது காவல் உதவி ஆய்வாளர் தாக்குதல் நடத்தியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த ஜான்சன் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கரூரில் நடைபெறும் மாநில கூடைப்பந்து போட்டியில் மொத்தம் 28 அணிகள் பங்கேற்கின்றனர். போட்டியை மேயர் கவிதா தொடங்கி வைத்தார். இதில் முதலாவதாக பெண்களுக்காக நாக் அவுட் போட்டியில் சென்னை எத்திராஜ் கல்லூரி, கோவை பிஎஸ்ஜி கல்லூரி அணிகள் மோதினர். ஆட்டம் இறுதியில் கோவை பிஎஸ்சி கல்லூரி வெற்றி பெற்றது. பின்னர் பங்கேற்ற வீரர்களுக்கு கூடைப்பந்து கழகம் சார்பில் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தை தெப்ப திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேத மந்திரங்கள் முழங்க பாரம்பரிய முறையில் கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவொற்றியூர் அப்புத்தியடிகள் நாயனார் கோவிலில் குரு பூஜை நடைபெற்றது. பஞ்சாமிர்தம், தேன், பால், சந்தனம், வாசனை திரவியங்கள் ஆகியவற்றால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டனர். தொடர்ந்து தீபார்த்தனை செய்யப்பட்டு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தை மாதத்தையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் முருகன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.